சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். இன்று இந்து மதத்தை பற்றிய சர்ச்சையிலே ஒரு தலைப்பு, குணம் நமக்கு கடவுள் கொடுத்ததா? இதுதான் தலைப்பு. பல பேர் என்ன சொல்கிறாங்க, கடவுள் படைக்கும்போதே என்னை சில கெட்ட குணங்களோடு படைச்சிட்டாரு, என்னை கோபக்காரனாக படைச்சிட்டாரு, மற்றவங்களுக்கு கோபம் வராத சமயத்தில் எனக்கு கோபம் வருது, அதனால் கொலையை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன், அப்போது குற்றம் கடவுள் மேலே தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பலரும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பிறவியிலேயே சில துர்க்குணங்கள் பகவான் மனிதனுக்கு கொடுத்து விடுகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் சில உடல் கூறுகள் விஞ்ஞானம் வேறு அதுக்கு ஒத்துமத்தான் அடிக்குது. இந்த குரோமோசோம்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த போது கேட் ஆஃப் தி 9 டெய்ல்ஸ்னு ஒரு படம் வந்தது, இங்கிலீஷ் சினிமா. அது என்ன கதைன்னு சொன்னால், ஒரு டாக்டருக்கு 3X குரோமோசோம் இருக்குது. அது கோடியில் ஒரு ஆளுக்கு தான் அப்படி அமையுமா. அப்படி இருந்தால் அவன் ஒரு பார்ன் கில்லராக இருப்பான் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக நிபுணர்கள் சொல்கிறார்கள். அப்போ அந்த டாக்டர் பார்க்குறான், இந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் என்னை கொலைகாரன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க என்று சொல்லி தன்னுடைய அந்த பயாலஜிக்கல் ரிப்போர்ட் ஃபைலை பதுக்கி வைக்கிறான். ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட டாக்டர் ஏதோ ஒரு காரணமாக எடுத்து பார்த்துட்றான். அதை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான், இவன் பார்த்துட்டான், அதனால் இவனை முதல்ல தீர்த்துருவோம், அப்போ இவனோட அந்த ரகசியம் புதைஞ்சி போயிட்டு அவனை கொன்னுடுறான். அதை இன்னொருத்தையும் பார்த்துடுறான், அந்த கொலையை, அதை மறைக்கிறதுக்காக அவனை தீர்த்துடுறான். இந்த மாதிரி 9 கொலைகள் செய்கிறான் அப்படின்னு அந்த சினிமாவில் வருது. கடைசியில் மருத்துவ கூறு உண்மையாக போச்சு. 3X குரோமோசோம் இருந்தால் அவன் கொலைகாரன் ஆவாங்கிறது உண்மையாக இல்லையாங்கிறது மருத்துவ ரீதியாக வேறு விஷயம். நடைமுறை ரீதியாக பார்த்தா நடந்து போச்சு. அந்த மாதிரி அந்த படத்தை எடுத்துருந்தான். அடுத்து நம்ம நாட்டு சாஸ்திரத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கட்டவர்களுக்கு கீழே இருக்கிற இந்த மேடு அகலமாகவும் உப்பலாகவும் இருந்ததுன்னா அவன் சுக்ராம்சம், வீனஸ் மவுண்ட் பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் வந்துட்டால் பரவாயில்ல, அந்த ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதோடு சேர்ந்து சில பழக்கங்கள், மது, மாம்சம், சிகரெட்டு, புகையிலை, கஞ்சா, இந்த மாதிரி சில கெட்ட பழக்கங்களும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அது கைரேகை சாஸ்திரத்தில் பிரகடனமாக எழுதியிருக்கிறாங்க. அப்போது இதை வச்சுக்கிட்டு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், சில பேர் படைப்பிலேயே இப்படி படைக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்யும்போது அது அவர்கள் குற்றம் இல்லை. பகவான் படைக்கும்போது அப்படி படைச்சிட்டான், கிரிமினலாக படைச்சிருக்கான், அது யார் தப்பு? அவன் கொலை பண்ணிட்டாங்கிறீங்க, அடிச்சிட்டாங்கிறீங்க, திருடிட்டாங்கிறீங்க, அந்த ரத்தத்துலேயே அது இருக்கு ஐயா அப்படின்னு வாதம் பண்ணுகிறார்கள். அதுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க. என்னென்னா, 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை போய் பாருங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில். அதில் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்காது. ஆசிரியர் சொன்ன பேச்சு கேட்கக்கூடிய கீழ்ப்படிதலான மாணவன் முகத்தில் ரொம்ப சார்ந்த குணமும் அப்பாவியாக இருப்பான் ஒருத்தன். இன்னொருத்தன் அடங்காப்பிடாரியாக இருப்பான், கடைசி மதியில் உட்காந்துக்கிட்டு ரவுடி வேலையெல்லாம் பண்ணுவான், வாத்தியாருக்கு அங்கேருந்து ராக்கெட் விடுவான். செய்யக்கூடாதுன்னு எதை சொல்கிறோமோ அதை ரொம்ப ஆர்வமாக செய்வான். அப்படி பார்க்குற போது ஒரு வகுப்பறையில் 40 குழந்தைகள் இருப்பார்களே, ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அந்த வயசுலேயே விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று கிரிமினல் டெண்டன்சி உள்ளவங்கள்லாம் நிறைய இருக்கிறார்கள். அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது
படைப்பிலே எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், வளர்ப்பிலே தான் சிலர் கெட்டவர்களாக மாறுகிறார்கள் என்று சினிமாவில் பாட்டு போடுறாங்க. அது தப்பு, அது இல்லை. பிறவியிலேயே சிலர் நல்லவராக பிறக்கிறார்கள், சிலர் கெட்டவர்களாக பிறக்கிறார்கள். இது உளவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக, சாஸ்திர ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இப்போது நாம் ஆத்திகர்கள்னால் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டியிருக்கு. பகவான் படைக்கும் போதே சில பேரை குற்றவாளிகளாக படைத்து விட்டேன், அவன் குற்றம் செய்யும்போது அது அவனுடைய தப்புன்னு சொல்கிறது எப்படி நியாயம்? கடவுள் தானே அதுக்கு பொறுப்பு. குறைஞ்சபட்சம் அந்த குற்றத்தில் 50% அவனுக்கு தானே பொறுப்பு. ஆனால் மனுஷனுக்கு தானே போட்டு உதைக்கிறாங்க, அவனுக்கு தானே ஜெயில் தண்டனை கிடைக்குது. கெட்ட பேர் அவனுக்கு தானே வருது, கடவுளுக்கு வரலையே. இது என்ன நியாயம் என்று ஒரு கேள்வி, குறிப்பாக இந்து மதத்தில் அதிகம் சாடப்படுகிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கான், பகவத்கீதையில் அழகாக சொல்லியிருக்கான். இந்து மதம் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் அது முதல் அல்ல, ஒரு நீண்ட சங்கிலி தொடரான பிறப்புகளிலே அது ஒன்று. இப்போ என்ஜின்லேருந்து ஒரு 35 போகி இருக்குது, கேரேஜ் இருக்குது ஒரு ரயிலில். அப்போ ஒரு 8வது கேரேஜில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஒன்றை மட்டும் இந்த ரயில் இருக்குதுடா அப்படின்னு சொன்னால் எவன் சொன்னான்? எட்டிப்பார், ஏகப்பட்ட பெட்டி இருக்குது, என் பெட்டி ஒன்று தான், ஜஸ்ட் ஒன் அமங் தெம் அப்படின்னு சொல்லுவான். அதுபோல் பிறவி என்பது ஒரு மனிதனுக்கு முதல் முறையாக வருவதல்ல. அவன் ஏற்கனவே பல முறை பிறந்து இறந்திருக்கிறான். அதன் தொடரிலே இது ஒன்று. அப்படி தான் இந்து மதம் சொல்லுது. அப்போது அந்த ஒரு சங்கிலி தொடரான பிறப்புகளிலே ஒவ்வொரு ஆத்மாவும் பல அனுபவங்களை முந்தின ஜென்மங்களிலே அடைந்ததனாலே பல்வேறு பக்குவ நிலையில் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 10 முருங்கைக்காயை போட்டு வேக வச்சோம்னா, நீங்கள் எந்த காலகட்டத்தில் ஒரு கரண்டியில் எடுத்து பார்த்தாலும் ஒரு முருங்கைக்காய் எவ்வளோ வெந்திருக்கோ அதே மாதிரி தான் எல்லா காயும் இருக்கும். ஆனால் 10 பாத்திரத்தில் தனித்தனியாக வச்சு ஒவ்வொன்றையும் ஒரு அடுப்பில் வச்சு ஒவ்வொரு அடுப்புலையும் ஒவ்வொரு விதமான இன்டென்சிட்டி ஹீட் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் வேக்காடு விதவிதமாக காட்டும். இந்த பாத்திரத்தில் நிறைய வேக்காடு வெந்திருக்கும், அடுத்த பாத்திரத்தில் குறைவாக வெந்திருக்கும், அதுக்கு அடுத்தது இன்னும் குறைவாக வெந்திருக்கும். அதுபோல் மனிதர்கள் மாறி மாறி பல பிறப்புகள் பிறக்கும்போது அவர்கள் முன்ஜென்மங்களிலே அடைந்த பக்குவம், ஞான பக்குவம் என்பது ஆளுக்கு ஆள் வேறுபடும். ஒரு 100 பிறவிகள் பிறந்தவன் அவன் அடைந்திருக்கிற மனப்பக்குவத்தை விட ஒரு 5 பிறவிதான் பிறந்திருக்கிறான் என்பவனுடைய மனப்பக்குவம் ரொம்பவும் குறைவாக இருக்கும். இவன் ரொம்பவும் கிரிமினலாக இருப்பான், ஆனால் இவன் அடிபட்டு ரொம்ப திருந்திருப்பான். இப்போது இன்னும் பக்குவம் அடையாத மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற போது அந்த பக்குவமடையாத குணநிலைமை அவன் முகத்தில் தெரியும். அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறது. அவன் பிறவியிலேயே அந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவன் ரொம்ப ஒரு குற்றவியல் பண்பு உள்ளவனாக இருப்பான். இந்த மாதிரி குழந்தைகளில் சில குழந்தைகள் கொலை கூட பண்ணிவிட்டு மைனர் ஜெயிலுக்கு போகிறது உண்டு. அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோமே. நீங்கள் இந்த ஜெயில் வார்டனை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு கண்ணன் என்ன சொல்கிறான்? எததை என்கிற ஸ்லோகத்தில் எவ்வளவோ
ஆத்மாக்கள் இருந்தாலும் கோடியிலே ஒருத்தன் தான் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவனாக இருக்கான். அப்படி நாட்டம் உள்ளவன்லேயும் பல பேரில் ஒருத்தனுக்கு தான் எம்மேல நாட்டம் வருது. எம்மேல நாட்டம் உள்ளவனுக்கும் பலரில் ஒருவனுக்கு தான் மோட்சத்தில் நாட்டம் வருது என்று சொல்கிறான். அப்போ எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சமகாலத்தில் சமமான மனம் இல்லைங்கிறது அங்கேயே சொல்லிட்டான் அவன். அவரவருடைய பூர்வ ஜென்ம அனுபவத்தை பொறுத்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கிற ஆத்மாக்கள் வெவ்வேறு மனப்பக்குவம் உள்ளவர்களாக வந்து பிறக்கிறார்கள். அப்படி பிறக்கும்போது இன்னும் வந்து ஒரு விலங்கு நிலையிலிருந்து விடுபடாத ஆத்மாக்கள், ஒரு ஆத்மாவை விலங்கு உடம்புலேருந்து முதன்னு மனுஷ உடம்புக்கு போடுறான்னு வச்சுக்கோங்க. அந்த பூர்வ ஜென்ம வாசனை எப்படி இருக்கும்? அவனுக்கு விலங்குத்தன்மை தான் அதிகமாக இருக்கும். கைரேக சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, இந்த உள்ளங்கை பகுதியை விட இந்த விரல் பகுதி அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு குள்ளமாக இருக்கும், குட்டை குட்டையாக இருக்கும், தடியாக இருக்கும், பெருவிரல் உருண்டையாக வாழைப்பழம் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரம் கோபம் வந்துடும். ரொம்ப கோபம் முடினா உடனே கொலை பண்ணிடுவான் அவன். அவங்களாம் இப்போ தான் வந்து விலங்கு நிலையிலேருந்து புதுசாக மனித உடம்புக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் திருக்குறள்லாம் படித்ததில்லை, அவங்களுக்கு அறநூல்கள்லாம் தெரியாது. அப்போது விலங்கு நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற போது எந்த மாதிரி இருப்பான்? அவன் குற்ற உணர்வு உள்ளவனாக தானே இருப்பான். அப்போது கண்ணன் சொல்கிறான், இந்த மாதிரி பூர்வ ஜென்ம அனுபவங்களை பொறுத்து பிறவியிலேயே சிலர் நல்லவர்களாகவும், பிறவியிலேயே ஞானிகளாகவும், பிறவியிலேயே சிலர் குற்றவாளிகளாகவும் இருக்கிறார்கள். இப்போ ஒரு சமுதாயத்தில் அரசன் என்ற ஒருவன் எதற்காக நியமிக்கப்பட்டான்? குற்றம் செய்கிறவர்களை தண்டிக்கிறதுக்காக. ஏன்? சமுதாயத்தை படைக்கிற போதே குற்றம் செய்யாதவங்களாக படைக்க வேண்டியதானே? அது எப்படி முடியும்? ஒரு சமுதாயம்னு வரும்போது ரொம்ப நல்லவன் ஒரு 5 பேர் இருப்பான், கொஞ்சம் நல்லவன் ஒரு 10 பேர் இருப்பான், சுமாராக நல்லவன் 20 பேர் இருப்பான், ஒரு 40 மார்க்கு நல்லவன் ஒரு 60 பேர் இருப்பான், மோசமானவன் 100 பேர் இருப்பான், ரொம்ப ரொம்ப மோசமானவன் 1000 பேர் இருப்பான். அப்போ ரொம்ப ரொம்ப மோசமான பண்புள்ளவர்கள் குற்றம் செய்கிற போது கண்டிக்க ஆள் வேண்டாமா? அதுக்கு தான் ராஜாவுக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு கடுமையாக தண்டிக்க வேண்டும். கொலையில் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்கூழ் களை கட்டதனோட நேர். ரொம்ப கொடியவனாக இருந்ததுன்னா தூக்கில் போட்டு கொன்னுடு, அது வந்து களப்படுங்கிற மாதிரி தான், அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஸ்மிருதியிலையும் மனு அப்படி சொல்கிறார். ஒரு வேந்தன் ஒரு குற்றவாளியை, ஒரு மிகுந்த குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு குற்றவாளியை தூக்கு மேடைக்கு அனுப்பி அவன் உயிரை வாங்கலாம், அதில் தப்பு இல்லை, கொலை செய்கிறது குற்றமாகாது. மனு அப்படி சொல்கிறாரு, எல்லா ஸ்மிருதிகளும் அப்படி சொல்லுதே, ஏன் அப்படி இருக்குது? அப்போது பூர்வ ஜென்ம பிறப்பை பொறுத்து நிறைந்த குற்ற பண்பு உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அப்போ அவங்கக்கிட்ட என்ன பிஹேவியர் எதிர்பார்க்குறீங்க? அப்போது இப்படிப்பட்டவர்கள் குற்றம் செய்யும்போது அதுக்கு யார் பொறுப்பு? பகவான் இந்த உலகமாகிய பள்ளிக்கூடத்திலே எல்லா ஆத்மாவையும் போட்டு வெறுக்கிறான். யம தர்மராஜா இந்த அவனுடைய மகன் தர்மனை கேள்வி கேட்குற போது இந்த உலகத்தை பற்றி வர்ணிப்பாயாகங்கிறப்போ அவன் என்ன சொல்கிறான்? காலம் என்ற ஒரு சமையல்காரன் ஜீவாத்மாக்களை வானொலியில் போட்டு வறுக்கிறது, அதுதான் இந்த உலக வாழ்க்கை. எல்லா மனிதர்களையும் போட்டு ஃப்ரை பண்ணுது. அடுப்பு இதுனா வருஷம்தான் அடுப்புங்கிறான், விறகு மாதம்தான் விறகுங்கிறான், பருவந்தான் நெருப்புன்றான். எல்லாரும் வேகிறார்கள், வெந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தானே பாரதத்தில் பார்க்குறோம். அப்போது அப்படி பக்குவப்பட வேண்டிய ஒரு நிலையிலே, உலக வாழ்க்கையான பள்ளிக்கூடத்திலே அந்த மாதிரி பக்குவம் அடையாத ஆத்மாக்கள் கொலைக்காரர்களாக குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அது எப்போ மாறும்? அது பிறவியிலேயே அவங்களுக்கு ஆத்மாவோடு ஒன்றுவிட்ட பிரிக்க முடியாத குணமாக இருக்கிறது.
அஞ்ஞானத்திலே ஊறின ஆத்மா, செத்ததன் வயிற்றில் பிறந்த சிறியது அது அப்படி தான் இருக்கும். அதை இந்த ஜென்மத்தில் போட்டு வறுக்கிற போது இந்த ஜென்மம் பூரா கஷ்டப்பட்டு சாகிறப்போ அது ஓரளவு சரி இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுங்கிற பக்குவத்தோடு சாகும். அது பிறக்கும்போது அடுத்த ஜென்மத்தில் இதை விட கொஞ்சம் நல்லவனாக பிறக்கும். அங்கேயும் திரும்ப தப்பு பண்ணுவான். இப்படி பல 100 ஜென்மங்கள். அப்போ இந்த மாதிரி வறுக்கிறது யார்? பகவான். ஏன் வறுக்கிறான்? அவன் நல்லவனாக திருத்தணுங்கிறதுக்காக வறுக்கிறான். அப்போ குற்றமுள்ள குணத்தோடு படைச்சிட்டு அவன் குற்றம் செய்யும்போது அவனை உதைக்கிறதுக்காக இல்லை. அப்படி உதைச்சா அவன் திருந்தி நல்லவனாக மாறுவானே. அப்போ அவனுக்கு பிறவிலே கேட்ட குணம் பகவான் கொடுத்து வர்றதில்லை. அந்த ஜீவனுக்கு இயற்கையாகவே ஆத்மாவோடு ஒட்டி போன குணம் அது. அது எப்படி ஒரு தங்கத்தை எடுக்கும்போது மண்ணும் சகதியும் கலந்துருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் அஞ்ஞானம் கலந்து தான் இருக்கும். அதை கழுவி சுத்தம் பண்ணுறது பகவானுடைய வேலை. அப்படி பிறக்கிறவன் தவறுகள் செய்கிறான், தண்டிக்கப்படுகிறான், படிப்படியாக திருந்துகிறான், பக்குவம் அடைகிறான். அப்போ எந்த ஆத்மாவும் கடவுள் என்ன கெட்டவனாக படைச்சிட்டான்னு சொல்ல காரணம் இல்லை. அவன் என்ன சொல்லணும்? இந்த பிறப்பு இறப்பு என்ற ஒரு கார்மிக் சைக்கிளில் நான் இன்னும் அதிகம் பக்குவம் அடையலை, நான் இன்னும் அதிகம் திருந்தாத நிலைமையில் இருக்கிறேன், அதனால் எனக்கு கொலை செய்ய தோணுது, குற்றம் செய்ய தோணுது, நான் சீக்கிரம் திருந்தணும், பகவான் தான் அதுக்கு மனசு வைக்கணும் என்று அவன் சொல்லணும். அதுதான் ப்ராப்பர் எக்ஸ்பிரஷன். அப்போ தீயவர்கள் பிறவியிலேயே கோபக்காரர்கள், பிறவியிலேயே கொலைக்காரர்கள், இப்படித்தான் படைக்கப்படுகிறார்கள். அவங்க கெட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கோப குணத்தை கொடுத்து கோபம் வர்ற மாதிரி சூழ்நிலையில் போட்டு அவனை கொலை செய்ய வச்சு அதுக்கப்புறம் ஜெயிலில் போட்டு உதைக்கிறது இல்லை. அப்படி கடவுள் செய்தானா அவன் கடவுளே இல்லையே, மனிதனே செய்ய மாட்டானே. அந்த மாதிரி கடவுளுக்குன்னு அவ்வளோ மோசமாக இருப்பான். அவனுக்கு தெரியாதா ஒரு கெட்டவனை படைத்து அவன் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் வச்சா அவன் இன்னும் தான் கெட்டு போவான்னு அவனுக்கு தெரியாதா? நாம் செய்ய மாட்டோமே. ஒரு குழந்தை இனிப்பு சாப்பிட்டா அதுக்கு பேதி போகுது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா அது கண்ணில் இனிப்பு படாமல் நம்ம பாதுகாப்போம்ல. ஜிலேபி லட்டு வந்துச்சுடே அந்த குழந்தை கண்ணில் காட்டாத, அவன் எடுத்து முழுங்கிடுவான், அப்புறம் அவன் தான் கஷ்டப்படுவான், அதை தள்ளி வச்சிடறோம்ல. அது மாதிரி ஒரு தீயவன் கொலை செய்வது சுலபம் என்கிற மாதிரி குணமுள்ளவன்கிட்ட ஒரு கொலை செய்ய தூண்டுற மாதிரி சூழ்நிலையில் பகவான் போய் வைக்கிறது இல்லை. அது இவனுடைய ஆத்மா பக்குவம் அப்படி இருக்கிறதுனாலே அந்த சூழ்நிலை அவனுக்கு அந்த மாதிரி முடிஞ்சு விடுது. அதே சூழ்நிலையில் நல்லவன் திருந்தினவன் இருப்பான், அவன் கொலை செய்ய மாட்டான். அவனை தடுப்பாண்டே, கொலை செய்யாதப்பா, கொன்னுறது ஈஸி, அப்புறம் அதனுடைய விளைவுகளுக்கு யார் பதில் சொல்கிறது, வேணாண்டா கத்தியை கீழே போடுறா தயவு பண்ணி, அப்படி தடுக்கிறவனும் மனுஷன் தானே. அப்போ கடவுள் எல்லாம் கெட்டவரையும் படைத்து கெட்டவனாக இன்னும் அதிகமாக ஆக்குறாருங்கிறதுக்கு இந்த மறுப்புக்கு என்ன பதில் சொல்வீங்க? நல்லவனும் அதே சமுதாயத்தில் தானே இருக்கிறான், அவன் முந்தின ஜென்மங்களில் அடிபட்டு திருந்தி இருக்கிறான்ல, அது மாதிரி இவனும் நாளைக்கு திருந்துவான். இன்னும் அவன் திருந்தக்கூடிய பக்குவம் வரலை, அதனால தான் அவன் கோபக்காரன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதை எப்படி தான் திருத்துறது அப்படின்ற கேள்வி வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆத்மா இன்னும் ஒரு கீழ்நிலையான ஒரு விலங்குத்தன்மையான குணத்தில் இருக்குது, இதை பக்குவப்படுத்தணும்னா சில விஷயங்கள். அது என்ன அப்படின்னா, சாப்பாடு. கண்ணன் கீதையில் சொல்கிறான், இன்னென்ன சாப்பாடு தமோ குணத்தை ரஜோ குணத்தை கொடுக்கும். அதிக சூடாக சாப்பிடாதீங்க, அதிக உரப்பாக சாப்பிடாதீங்க, கோபம் வரும். அதிக இறைச்சி உணவு சாப்பிடாதீங்க, கிரிமினல் டெண்டன்சி வரும். கண்ணன் சொல்கிறானே, இந்த உணவெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும், இல்லைன்னா பிறவிலேயே உங்களுக்கு இருக்கிற துர்க்குணம் அதிகமாகும். அப்புறம் சத்சங்கம், நல்லவர்களுடைய பழக்கம், நீ சேர்றது, நீயே ஒரு ரவுடி, இன்னும் ஒரு 10 ரவுடி வேலை செஞ்சுன்னா இன்னும் மோசமாக தானே போவ, நல்லவங்களோட பழகணும். அதுதான் இன்னொரு விஷயம் கண்ணன் கீதையில் சொல்கிறான், சுத்தமாக 100க்கு 100% சாத்விக குணம் உள்ள ஆத்மா யாருமே கிடையாதுங்க. அதாவது இந்த லீலா விபூதிகளே, அந்த பக்கம் மோட்சம், அது
முக்தர்கள் இருக்கக்கூடிய கடவுள் உலகம். அது பகவத் விபூதி. அந்த விபூதியிலே எல்லாம் 100% சாத்விக குணம் உள்ளவங்க தான் இருப்பாங்க. இந்த வெறிஜனரிக்கு இப்பாற்பட்ட இந்த உலகத்தில் 100% சாத்விக குணம் உள்ளவங்க யாரும் இல்லை. பிரம்மாவுக்கே கிடையாது. பிரம்மாவுக்கே ரஜகுணம் தான் உண்டு. இந்திராதி தேவர்களும் அப்படித்தான், யம தர்மராஜன் அப்படித்தான், நவகிரகங்கள் அப்படித்தான். அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெர்சன்ட் தமோ குணம் ரஜகுணம் இருக்கும். அது போகிறது தான் இங்கே வந்து பிறக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் முதற்கொண்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அது மாதிரி இருக்குது. நம்ம ஆத்மாவை இன்னும் பக்குவப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு ரொம்ப இருக்குது. நம்ம ஆத்மாவை கழுவி சுத்தப்படுத்தணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தீயவர்கள் சில வகையில் நிலத்தை உழுது பண்படுத்துகிற மாதிரி நாம் பண்படுத்துகிறோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உணவு, முதல்ல சாப்பிட்ற உணவு, அப்புறம் வந்து பழக்க வழக்கங்கள். அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலேயே அவனுக்கு இந்த மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் கத்தி எடுக்கிற பழக்கம், அது கூடாது. பொய் சொல்கிறது தப்பு. பெரியவங்களை வணங்கணும். பெரியவங்களை வணங்க வணங்க உங்களுக்கு ஆத்மா பக்குவப்படுங்க. வயசில் பெரியவங்க, ஞானத்தில் பெரியவங்களை வணங்க வணங்க கெட்ட குணங்கள் மறையும். அதுதான் ஆச்சாரங்கள்னு சொல்கிறது. அடுத்து நீ கும்பிடுற சாமி, அது வந்து சாத்வீகமான தெய்வமாக இருக்கணும். அது கையில் கத்தி கப்படான்னு வச்சுக்கிட்டு பயங்கரமாக நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு பல்லு நீட்டிகிட்டு உட்காந்துருக்கு. அதுக்கு வந்து நான் ஒரு நரபலி கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி ஒரு கொலை பண்ணிவிட்டு, கொலை பண்ண பிறகு உனக்கு வந்து மொட்டை போட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் வந்து இவனுக்கு மேலும் மேலும் கிரிமினல் லைனில் தான் பாதையை காட்டும். ஸோ தெய்வங்களை வழிபடுங்கள், நல்ல தெய்வங்களை வழிபடுங்கள். அடுத்தாப்புல உங்களுக்கு வாத்தியாராக இருக்கிறது யார்? உங்களை ட்ரெயினப் பண்ணுறது யார்? அவன் ஒரு ரவுடி பயிலாக இருந்தால் உங்களை இன்னும் பெரிய ரவுடி ஆக்கி விட்ருவான். அவன் வந்து நீங்கள் தப்பு பண்ணுற போது கண்டிக்கிறவனாக இருக்கணும். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாடும் கெடும். மன்னன் தப்பு பண்ணுற போது, மகாராஜா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கண்டித்து சொல்லக்கூடிய அமைச்சர்கள் எந்த மன்னனுக்கு பக்கத்தில் இல்லையோ அவங்க தானே அழிஞ்சு போவாங்க அப்படிங்கிறார் வள்ளுவர். தப்பு பண்ணுற போது கண்டிக்கக்கூடிய குரு, ஒரு தகப்பன், ஒரு அண்ணன், ஒரு பெரியவர், ஒரு ஆசிரியர் இருக்கணும். அப்போ தானே குணம் மாறும். இவன் வந்து டேய் இப்படி பேசுனீன்னா அப்புறம் கத்தி எடுத்துருவான், கொன்னுடுவேண்டா அப்படின்னு சொல்கிறான். இவன் பக்கத்தில் இருக்க அவன் குருஸ்தானத்தில் இருக்கிறவன், டேய் சும்மா பேசிக்கிட்டே இருந்து என்னடா பிரயோஜனம், செயலில் காட்டுறா, நீ யாருன்னு காட்டுறா, சொல்லுடா அப்படின்னு சொல்கிறவன் வந்து அவனுக்கு குருவாக இருந்தால் இவன் கதை என்ன ஆகும் சொல்லுங்கள்? இவன் உருப்பிடுவானா? அப்போது நம்மை ட்ரெயின் பண்ணுகிற அந்த ஆசிரியர், இந்த ட்ரெயினர், அவர் வந்து ஒரு பக்குவப்பட்டவனாக இருக்கணும். அதான் அந்த காலத்தில் சத்குருன்னு சொல்லி வைக்கிறான். நல்ல ஆசான்ட்டு போய் சேரணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவின் பக்குவம் இந்த ஜென்மத்திலேயே மாறும். ஒரு விஷயத்தை கவனிங்க, உலகத்தில் எல்லா மதமுமே தப்பு செய்யாதேன்னு தாங்க சொல்லுது. கொலை பண்ணாத, பொய் சொல்லாத, திருடாத, அப்படிலாம் எல்லா மதமும் சொல்லுது. நல்ல போதனைகள் தான், யாரும் குறைவாக சொல்லலை. ஆனால் நீ ஏன் தவறு செய்கிறாய் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு, இன்ன காரணத்தினால் நீ தவறு செய்கிறாய், அந்த காரணத்தை நீ தவிர்ப்பாயாக என்று சொல்வது இந்து மதம் ஒன்று தான். இவன் தான் ஒரு கோபக்காரனுக்கு ஏன் கோபம் வருது, ஒரு கொலைகாரனுக்கு ஏன் கத்தி தூக்குற புத்தி வருது, ஒரு திருடனுக்கு ஏன் திருடனுங்கிற ஆசை வருது அப்படிங்கிறது அப்படியே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்னென்ன சூழ்நிலையில் அவனுக்கு என்னென்ன குணம் வருது அப்படின்னு அந்த ரஜகுணம், சத்துவகுணம், தமஸ் என்ற அந்த 3 குணங்கள், அவற்றினால் ஏற்படக்கூடிய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். ஒன்றும் இல்லை சார், இந்த வர்ணம் பிரித்தானே, பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன்னு, அது எப்படி பிரித்தான்னு தெரியுமா? பிராமணன், பிராமண சத்திரியன், சத்திரிய பிராமணன், வைசிய பிராமணன், சத்திரிய வைசியன், அப்படியெல்லாம் போட்டு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனாக ஒரு 64 கேட்டகரி போடுறான்.
ஏண்டானா எவனுமே பியூராக அவனுடைய வர்ணத்துக்கு வேண்டிய குணமுள்ளவனாக இருக்கிறது இல்லை. பிராமணன் முழுக்க முழுக்க பிராமணனாக இருக்கான், இல்லை சத்திரியன் முழுக்க முழுக்க சத்திரியனாக இருக்கிறான். பிராமணனுக்கு கொஞ்சம் சத்திரிய குணம் வந்துடுது, சத்திரியனுக்கு கொஞ்சம் பிராமண குணம் வந்துடுது. அந்த கலவையில் அவன் ஆள் மாறி போகிறான்ல. அதெல்லாம் நம்முடைய ரிஷிகள் கவனித்து ஸ்மிருதிகளில் எழுதினார்கள். அப்போ சொன்னாங்க, இன்னென்ன காரணத்தினாலே உனக்கு இன்னென்ன பாவத்தில் மனசு நாடும், அதை நீ அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி நடந்து கொண்டால் அவன் உத்தமனாகிறான், நடக்கவில்லை என்றால் அவன் விலங்காகி விடுகிறான். ஆகவே தவறு செய்கிறவன் ஏன் தவறு செய்கிறான் என்பதற்கு விளக்கம் சொல்வது இந்து மதம், அதை எப்படி தவிர்ப்பது என்று வழிகாட்டுவது இந்து மதம். சும்மா கண்மூடித்தனமாக கொலை செய்யாதேன்னு சொல்லிவிட்டு அவன் கொலை செஞ்சவொடனே தண்டனை அனுபவிக்கிறப்போ நாங்கள் தான் சொன்னோம்ல கொலை செய்யாதன்னு கேட்டியா அப்படின்னு போய் இடித்தா அவனுக்கு எரிச்சல் தான் வரும். ஆமாங்க நீங்கள் சொன்னது ரைட்டு தாங்க அப்படின்னு சொல்ல போகிறான். மனசுக்குள்ளே என்ன தெரியுமா நினைப்பான், கொலை வெறி வரும்போது இந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஆவி சாமி இறங்குற மாதிரி இருக்கியா, உனக்கு தெரியுமா அது? நான் மனுஷனாகவே இருக்கிறது இல்லையே, நானாக இருக்கிறது இல்லையே, அப்படி தானே நான் கொலை செஞ்சேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவான். சும்மா அவங்ககிட்ட போய் கொலை செய்யாத நாங்கள் சொன்னோம்ல கேட்டியா, கொலை செய்யாத நாங்கள் சொன்னோம்ல கேட்டியான்னா அது பைத்தியக்காரத்தனம். அப்படி இல்லாமல் ஏய் இன்னென்ன காரியங்கள் செய்யாதரா, செஞ்சால் உனக்கு கொலை செய்யக்கூடிய மனப்பான்மை வரும்டா, அந்த சாப்பாடை தவிர்த்துரு, சகவாசத்தை தவிர்த்துரு, இன்னென்ன பழக்கங்களை தவிர்த்துரு, அப்போது உனக்கு அந்த கொலை வெறி வராது என்று அப்படியெல்லாம் உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இவன் கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போகிறபோது ஏன்டா நான் ஆரம்பத்திலே சொன்னல இவ்வளவு அசைவம் இவ்வளவு உரப்பு போட்டு சாப்பிடாதரா, இது ரொம்ப கிரிமினலாக முடியும், நீ ஏற்கனவே கோபக்காரனாக இருக்கிற அப்படின்னு நான் சொன்னேனே கேட்டியாடா, இப்போ என்னடா ஆச்சு பார்த்தியாடா அப்படின்னு இடித்தோம்னா தலையில் தொங்க போட்டுக்குவான். ஆமாண்ணே நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தானே, 100ல் ஒரு பேச்சுண்ணே, நீங்கள் சொன்னது கேட்கலண்ணே, தப்பு என்ன தானே, சாஸ்திரம் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? இந்து மதம் அப்படி தானே சொல்லுது. அதானே மதம். ஒரு பாவி ஏன் பாவம் செய்கிறான், ஒரு கொலைகாரன் ஏன் கொலை செய்கிறான், அப்படி அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ரூட்டை சொல்லணும். இது பண்ணு, இது பண்ணாதே, அது ஒரு சிறப்பு இல்லையா? அப்போ நீங்கள் பாட்டு கண்மூடித்தனமாக கடவுளே படைக்கும்போது ஒருத்தனை கோபக்காரனாய் படைத்து விட்டான், கொலைகாரனாக படைத்து விட்டான், குற்றம் அவனுடையது தான் இவனுடையது அல்ல அப்படின்னு மேடையில் பேசுனீங்கன்னா கை தட்டுறதுக்கு 10 பையன் இருப்பான், கிறுக்கு பைய. ஆனால் அது நியாயம் இல்லையே, உண்மை அது இல்லையே. அப்போ இந்து மதம் என்ன சொல்லுது, கடவுள் படைப்பிலே எதுவுமே அநியாயம் இல்லை, எதுவுமே தவறில்லை, எல்லாம் ப்ரீ கால்குலேட்டட், வெல் தாட் அவுட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட்லி பிளான்ட் அவுட். இந்த மாதிரி ஷெட்யூல் நீங்கள் எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் பார்க்க முடியாது. தப்பு இந்த பக்கம் தான் இருக்குமே தவிர அந்த பக்கம் இருக்காது. அதை தான் சொல்கிறேன், நீங்கள் தீய குணங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை சொல்லி பெருமைப்பட்டுக்காதீங்க, வெட்கப்படுங்கன்ற. இப்போ நான் அரைஞ்சிட்டேன் கோபத்துலன்னா, அரைஞ்சிட்டேன்ல தெரியுமா, எனக்கு கோபம் வந்தால் என்ன செய்வேன்னு சொல்ல முடியாது. நான் 3 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்டா, என்கிட்ட வேலாட்டுற அப்படின்னு நம்ம இவன் பெருமையாக பேசிக்கிறான். நான் என்ன ஆகும், கேட்குறவனுக்கு பயம் வருதோ இல்லையோ, இவனுக்கு வால் வளர்ந்து போகும். அதை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அது பெருமையை நினச்சிட்டு பேசுகிறியா, நீ 3 கொலை செஞ்சின்னா நீ 3 தடவை மிருகமாக மாறினவன்னு அர்த்தம், நீ எங்களோட சேராதடா. அப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறது விட்டு அவனுக்கு வாத்தியாரே என்ன ஒன்றும் செஞ்சிடாத வாத்தியார் அப்படின்னா இது எப்படி இருக்குது? அது மாதிரி இன்றைக்கி சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குதுங்க. சினிமாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயலன்ஸ், வன்முறை, இந்த சினிமாக்காரங்க நம்ம படம் பார்க்குறவன பைத்தியக்காரன் நினச்சிட்டு சில சீன் காட்டுறான். ஒரு ஹீரோ 45 பேர் அடித்து போடுவான். இந்த கையால் ஒரு கொத்து விட்டால் 15 பேர் போய் விழுவான், இந்த கையால் ஒரு கொத்து விட்டால் 30 பேர் போய் விழுவான். இது எங்கெங்கே நடக்குது நிஜ வாழ்க்கையில் சொல்லுங்கள்? அப்படி காட்டுறான்.
அதை பார்த்துக்கிட்டு இவன் திரட்டிக்கிட்டுலாம் விசில் அடிச்சுக்கிட்டு உய் 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 உயின்னு இவன் அங்கேருந்து தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் லேசாக அடிச்சுன்னா இவனை அவன் அடிக்கிறான் போய். ஏன்னா இவன் ஹீரோன்னு நினைப்போம். திரைப்படங்களிலே விலங்கு உணர்வுகளை தூண்டக்கூடிய காட்சிகள், வன்முறை காட்சிகள், காமக்காட்சிகள், தகாத காட்சிகள், அப்போ சூழ்நிலை அதுக்கு ஒரு காரணம். அந்த காலத்து இந்த காலத்தில் சினிமா அந்த காலத்துலேயே சொன்னான். சௌபரின்னு ஒரு முனிவர் இருந்தாருங்க. அவர் உலகத்தை வெறுத்து தியானத்தில் போய் காட்டில் உட்காந்தாராம். காட்டில் அங்கே இருக்கிற விலங்குகள் காம செயலில் ஈடுபடுவதைக் கண்டு இவருக்கு புத்தி கெட்டு போகுதுறான்னு சொல்லி காடு வேணாண்டான்னு போய் தண்ணிக்கடியில் போய் உட்காந்துட்டாராம். தண்ணிக்குள்ளேயாவது நம்ம மனசு கெடாமல் இருக்கணும். அங்கே போய் உட்காந்தா மீனை பார்த்து கெட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லுது. சூழ்நிலை மனிதனுடைய உணர்வுகளை கெடுக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் கண்ணன் சொல்கிறான் கீதையில். என்விரான்மெண்ட்ஸ் தே மேக் அ மேன் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் டு அவாய்ட் இட் அப்படிங்கிறது தான் இந்து மதம். ஆகவே இதையெல்லாம் சிந்திக்கிற போது கடவுள் படைப்பிலே தவறானது ஒன்றுமில்லை. அவன் முன்பின் யோசனை இல்லாமல் யாரையும் படைக்கவில்லை. அவனுடைய படைப்பு, காத்தல், அழித்தல் எல்லாம் நியாயப்படி நடக்கிறது என்று கூறி, குணத்தை கடவுள் கொடுக்கவில்லை, குணத்தை நாம் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயணன்.